வெல்கம் டு ஜேசி மேத்ஸ் டியூஷன். 12th பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 1ல் வந்துட்டு எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். The subscription department of a magazine sends out a letter to a large mailing list inviting subscriptions for the magazine. அதாவது ஒரு மேகசைன் கம்பெனி இருக்கு. அந்த மேகசைன் கம்பெனிலேருந்து அந்த மேகசைனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லிட்டு சம் இன்விடேஷன்ஸ் வந்துட்டு மெயில் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த பீப்புள் ரிசீவிங் திஸ் லெட்டர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் டு த மேகசைன் while others do not. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மேகசைனுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு லார்ஜ் மெயிலிங் லிஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் வந்து நான் சப்ஸ்கிரைப்டாக இருக்கவங்க. From this mailing list, 45% of those who already subscribe will subscribe again, while 30% of those who do not now subscribe will subscribe. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த லெட்டர் வந்து அனுப்புறாங்க இல்லையா, இந்த மெயில் அனுப்பும் போது அதில் வந்துட்டு 45% ஆஃப் வந்து என்னன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களே பண்றாங்க. 30% வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் புதுசாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்றாங்க. And the last letter, it was found that 40% of those receiving ordered a subscription. அவங்க லாஸ்ட் லெட்டர்ல வந்துட்டு it was found that 40% people வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு ஃபைனலாக டிசிஷன் பண்றாங்க. What percentage of those receiving the current letter can be expected to order a subscription? சப்ஸ்கிரிப்ஷனோட இதை கேட்குறாங்க. லாஸ்ட்டாக எவ்வளவுதான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து ரெண்டு இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன், நான் சப்ஸ்கிரைப். இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எடுத்துக்கலாம், லெட் என் இஸ் ஈக்குவல் டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கலாம். இது ஏபின்னு கூட வச்சுக்கலாம், இது நம்ம இஷ்டம் தான். ஸோ சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைப் நம்ம எஸ்ன்னு இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டினை நல்லா பாருங்க. இதில் வந்து எங்கே இருக்குன்னா, ஃப்ரம் த 45% ஆஃப் தோஸ் ஹூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப். எஸ் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பர்சன்டேஜ் அளவு 45%. அடுத்து நாட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ பேர்னா, நாட் சப்ஸ்கிரைபாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 30%. இந்த பர்சன்டேஜ் வந்தாலே நம்ம 100ஆல் டிவைட் பண்ணி பாயிண்ட்ல நம்ம டெசிமலில் வரும், நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இது நம்ம இது எழுதுனதுக்கு அப்புறமா டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் டீன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நம்ம SN இல்லை தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், SN தானே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே SN கொடுத்துக்கிறோம், மேலேயும் SN சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி NSன்னு கொடுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான், பட் கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நான் இது எதுக்கு இது இப்படி எழுதியிருக்கேன்னா, S45 இது எழுதும்போது நமக்கு ஈஸியாக இங்கே எழுதலாம். S இதோட பிளேஸ் 45, அப்போ 0.45. அடுத்தது N இங்கே இருக்கு, S இங்கே இருந்திருக்கு, NSங்கிறது இதுதான், அப்போ 0.30. ஸோ நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ், அதாவது S plus N is equal to 1. அதாவது ப்ராபபிலிட்டி டிரான்சிஷனில் இப்போ ப்ராபபிலிட்டி வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 தான் வரணும், இது ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ 0.45 இருக்கு, இங்கே என்ன நமக்கு தரல. ஸோ நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே இருக்க நம்பரை 1 மைனஸ் அங்கே இருக்க நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் வந்துட்டு நமக்கு இங்கே வரும். அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் 0.30 பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம அங்கே ஃபில் பண்ணுவோம். பாருங்க, இப்போ வந்துட்டு 1 மைனஸ் 0.45 போடும்போது நமக்கு வந்துட்டு 0.55 கிடைக்கும். 1 மைனஸ் 0.30 வந்து 0.55 ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 மைனஸ் 0.30 போடும்போது நமக்கு 0.70 வரும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இவங்க வந்து கேட்டிருக்கிறது என்ன, 40% ஆஃப் தோஸ் ரிசீவிங் இட் ஆர்டர்டே சப்ஸ்கிரிப்ஷன். 40% வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆர்டர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ 40% வந்து ஆர்டர். நம்ம இது வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸில் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதுவோம். நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம் பார்த்துக்கோங்க. SN தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ SN இன்டூ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இது பண்ணும்போது நமக்கு ஆன்சர் SN தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. 40% இவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் 40% சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த S. அப்போ இந்த 40% நம்ம எப்படி எழுதுனா, பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 0.40 வரும். அப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், S plus N is equal to 1 இல்லையா. அப்போ வந்து இங்கே 0.40 plus N is equal to 1. அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 மைனஸ் 0.40. அப்போ N வந்துட்டு 0.60. இதுதான் வந்து நம்ம இதை அவங்க கொடுக்கல, பட் அவங்க ஒரு வேல்யூ கொடுக்கலனா கூட நம்ம 1 கிவன் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நம்ம N வேல்யூ கிடைச்சிட்டு. இதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு பாருங்க. இப்போ நீங்கள் இந்த SN அந்த எஸ்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்குது, ஃபைனல் லெட்டரில் வந்து 0.40, பேலன்ஸ் 0.60. அப்புறம் நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை காப்பி பண்ணிக்கலாம். 0.45, 0.55, 0.30, 0.70.
இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் SN. அவங்க என்ன கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டரே சப்ஸ்கிரிப்ஷனுக்கான இதுதான் கேட்டிருக்காங்க. அது நம்ம ரோ இன்டூ காலம் இப்படி மல்டிபிள் பண்ணால் இங்கே வர்ற ஆன்சர் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இப்போ 0.40 இன்டூ 0.45 இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் ஈஸியாக போட்டுருங்க. 0.18 ப்ளஸ் செகண்ட் வேல்யூ செகண்ட் இன்டூ 0.30 போடும்போது நமக்கு 0.18 தான் வரும். சேம் இதே மாதிரி செகண்ட் காலமுக்கு 0.40 இன்டூ 0.55 போடும்போது 0.22 ப்ளஸ் 0.60 இன்டூ 0.70 போகும்போது நமக்கு 0.42 642 இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. 0.18 சப்ஸ்கிரிப்ஷனுக்கான தான் கேட்டிருக்காங்க. ஸோ 0.36 0.22 இன்டூ 0.42னா நமக்கு 0.64 வரும். 0.64. ஸோ இது வந்து அதாவது இந்த 0.36ங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன், 0.64ங்கிறது நான் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இதுக்கு அப்படியே இதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறதோ இந்த பி ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனல் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஆன்சரில் கன்வெர்ட் பண்ணி நீட்டாக அப்படியே எழுதிடலாம். தர்ஃபோர் 0.36 தானே. இப்போ பர்சன்டேஜ் கேட்கும் போது நமக்கு 100ஓட டிவைட் பண்ணும்போது நமக்கு 36% வரும். 36% ரிசீவிங் the current letter can be expected to order a subscription. அதாவது நம்ம லாஸ்ட் லைனில் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஆன்சர் போட்டு எழுதுறீங்க. 0.36 100 போடும்போது நமக்கு வந்துட்டு 36% இன்டூ 100 போடணும், 36% வந்துடும். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.